விசுவாசத்துக்குள்ளாக பெற்றெடுத்த ஒரு ஊழியக்காரன் பவுலால பெற்றெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய குமாரன்னா இவர்தான் தீமோத்தி. உங்களுக்கு நான் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் அப்படின்னா நான் என்ன பேசுறேனோ அது போலதான் நான் வாழ்றேன் அப்படின்றத அவன் உனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திடுவான். பவுல் ஒன்னு பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணுன்னு அப்படி இல்ல. என்ன அழகா இருக்க பாருங்க வசனம். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன். நானே விசாரம் செய்து கொண்டு, நானே வேசித்தனம் பண்ணிக்கொண்டு, நானே பொய்ப்பித்தலாட்டம் பண்ணிக்கொண்டு, நானே பணாசை உள்ளவளாக நான் சுற்றி கொண்டு மற்றவர்களை போதிக்கிறது மட்டும் வேற வேற என்னென்னவோ போதிச்சுட்டு என் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் மற்றவர்களுக்கு கிடைக்காது. அதான் பவுல் சொல்றாரு, நான் தீமோத்தி உங்கள்கிட்ட அனுப்பினப்பா, அவர் எல்லா சபையில நான் போதித்து எப்படியெல்லாம் நான் போதிக்கிறேனோ அதே போல நான் வாழ்றேன்ட்டு அவங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துவாப்பா. See, this is the testimony what even Timothy was giving to the churches. ஸோ போதிக்கிறவர்களாக மற்றும் இல்லாமல் நாம் வாழும் பொழுதுதான் அது மற்றவர்களுக்காக இன்னுமாக ஒரு ஆங்கரா போய் மாறுது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரீச், பிளா 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 பிளான்னு பேசின்னு போகலாம். ஆனால் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் தேவனுடைய துணையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, பரிசுத்தமாக வாழ ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் இச்சைகளை ஆசையாக பார்த்து கொண்டிருந்த நாம் தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்த உடனே பரிசுத்தமாக வாழ ஆசைப்படுறோம். ஒரு காலத்தில் எப்படியாகிலும் உலகத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட நாம் தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்த உடனே ஐயோ வேண்டாப்பா, ஐயோ ஆண்டவருடைய சமூகம் எவ்வளோ இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்குள் ஞாபகம் படுத்துவான். அப்போ தீமோத்தேயுவை அனுப்பி இருந்த இதுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரனை எழுப்புவானால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, see what they see they have seen. நான் பேசுறது பெருசு கிடையாது, நான் எப்படி வாழ்றேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுல் அதுதான் சொன்னார். பாப்பா உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்லை, சரி நான் எல்லா டைமும் உங்க கூட இருக்கிறது இல்லை, எல்லா டைமும் நான் எங்கள் அப்போஸ்தலர் அந்த சின்ன சின்ன ஊழியக்காரன் கூட தான் நான் சுற்றிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் கூட இருக்கிறேன், பர்னபா கூட இருக்கிறேன், தீமோத்தி கூட இருக்கிறேன். இவங்க எல்லாரும் என்னை பார்க்குறாங்கப்பா, நான் என்ன ப்ரீச் பண்ணுறேனோ அது போல தான் நான் வாழ்கிறேன். This is the baseline for all the Christians in the world. தேவனை பிரசங்கிக்கிற மனுஷர்களாகட்டும், தேவனுக்குள்ளாக இருக்கிற எந்த மனுஷியோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள ஒரே ஒரு என்ன சொல்றது, உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? யூ லிவ் லைக் வாட் யூ ப்ரீச். நீ என்ன ப்ரீச் பண்றியோ அது போல நீ வாழ், இல்லைன்னா நீ எதுவுமே சொல்லாது. அவ்வளவுதான் இது போல சொல்றேன். நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். சிலவங்கெல்லாம் அங்கே தான் செய்யும், எப்போ பாரு தீமோத்தி தான் அனுப்பிங்கிறாரு. இப்போ